கேட்டுட்டாங்க விஜய் பார்வதி பகிரங்க மன்னிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் கேட்டுட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கும் அவங்களுக்கும் நேற்று நைட்ல இருந்து ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரமான சண்டை போயிட்டு இருந்தது பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கோட கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா திருப்பி ரெண்டும் ஒன்று சேர்ந்துருச்சிங்க. இது ஒரு அரை மென்ட்ல இது ஒரு முழு மென்ட்ல, இதுங்க ரெண்டும் கடைசி வரைக்கும் திருந்தாது அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இவர் பிரஜனோ சாண்ட்ரா வந்து ரிவீல் பண்ணிட்டாங்கல்ல, இந்த மாதிரி கமருதீனை பற்றி விஜய் பார்வதி தப்பா பேசியிருக்காங்க, அதாவது ஒரு கேரக்டர் வந்து இந்த மாதிரி தப்பா தொடராரு அப்படின்னு அவர் பேசியிருக்காங்கன்றத போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ அது சொன்னதுல இருந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் பார்த்தீங்கன்னா தலையை வெட்டின ஆடு மாதிரி குதிச்சுட்டே இருந்தாரு. அது எப்படி பிடிச்சுதான் பேசணும்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருந்தாப்ல. ஃபைனலா என்ன ஆயிடுச்சு, ரெண்டு பேரும் ஓகே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா போவே இல்லை. ரொம்ப நேரம் போயிட்டே இருந்து ஃபைனலா பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி வந்து என்ன மன்னிச்சிரு அப்படி நான் வந்து அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன், ஆக்சுவலாக நான் பண்ணது தப்பு தான், இப்போ என்ன டோட்டலாக நீ வெறுக்க ஆரம்பிச்சிட்டல அப்படின்னு கேட்டவொடனே கமருதீனால ஏற்றுக்கவே முடியல. என்னது நான் ஒன்று வெறுக்கிறேன், நான் எதுக்கு தங்க ஒன்று வெறுக்க போறேன் அப்படின்னு திருப்பி ஒன்று சேர்ந்துட்டானுங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கப்புள்ஸ்னு சொல்றதா என்னன்னே தெரியலங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு மேட்டர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம அமித் இருக்கார்ல, அவர் வந்து விஜய் பார்வதிக்கு பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அதை விஜய் பார்வதி அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க கேம் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதுவும் என்னன்னு பார்க்க போறோம். இதில் அமித்தோட கேரக்டர் இருக்குல்ல, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. அதாவது அவரோட கோவத்தை கூட ஒரு மாதிரி சாஃப்டாக சொல்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். விஜய் பார்வதிக்கு அவர் கொடுத்த அட்வைஸ் இருக்குல்ல, அதாவது அவங்க டோட்டல் கேமையும் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு அட்வைஸ். ஸோ அது என்னன்றது வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று நைட்டு எக்கச்சக்கமான சம்பவங்கள் நடந்திருக்கு, எதை எடுத்து பேசுறதுனே தெரியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சம்பவம் நேற்று நைட்டு ஃபுல்லாக நடந்திருக்கு. திவ்யா கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கிட்ட டேரெக்டாகவே சொல்லிட்டாங்க, நீ லவ் பண்ணி தொலை இல்லை லவ் பண்ணாம இரு, அதெல்லாம் எது வேணா பண்ணிக்கோ, ஆனால் வீட்டுக்கு வெளியே தயவு செஞ்சு போய் பண்ணிக்கோ. இங்கே பண்ணுறேன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா பண்ணணும். அதாவது இவங்க சாண்ட்ராவும் பக்கத்தில் இருந்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க பண்றேன்னா நீங்க எக்ஸாம்பிள் செட் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள் செட் பண்ணணும், ஆனால் இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு சுத்துறது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனா மூஞ்சிக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா விஜய் பார்வதி கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவங்களே ரெஜிஸ்டர் ஆயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது. வீட்டுக்குள்ளேயே சொல்றேன், வீட்டுக்கு வெளியே விட்டுருங்க, வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெஜிஸ்டர் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா, இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அரோராக்கு பக்கத்தில் போய் படுத்துக்கிட்டு பேசிட்டு இருந்தார்ல, எனக்கு அதை யோசிச்சாதான் யோ கமருதீன் யாரியா நீனு, அங்க அடிச்சா இங்கே வர, இங்க அடிச்சா அங்கே போற, என்னன்னே புரியலங்க. உண்மையிலே கமருதீன் இந்த விஷயத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஒஸ்டோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஆதிரை ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருந்தாங்க கமருதீன் வெளியே இப்படி தான் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பண்ற நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி தான் தோணுது. ஏன் பொண்ணுங்க எல்லாம் இருக்க முடியாதா? இது அவங்க பேர் என்னது, பார்வதி கூட ஏதாவது சண்டை வந்தா அரோரா கிட்ட வந்துருது, அரோரா கிட்ட ஏதாவது சண்டை வந்தா பார்வதி கிட்ட போறது. இது என்ன மாதிரி ஒரு நடவடிக்கைன்னு தெரியல. அது ரொம்ப எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சீப்பா தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நிறைய பேர் கமருதீனை வந்து எதிர்பார்க்குறாங்க, கமருதீன் நல்லா ப்ளே பண்ணுவார், சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு அது இல்லைங்க, அவ்வளோ ஒர்த்து இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறதாகட்டும் யோசிக்கிறதாகட்டும் அவ்வளோ கிளவராலாம் யோசிக்க மாட்டாருங்க. ஈஸியாக பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணிடலாம். நேற்று வந்து வாக்கமோ வந்து பக்கத்தில் உட்காந்து பேசுகிறா, என் கூட இப்போ என்ன சண்டை போட போறியா அப்படின்லாம் அவங்க பேசுகிறாங்களா, என்ன தெரியுமா, ஒரு குழந்தைய ட்ரீட் பண்ணுற மாதிரி கமருதீனை ட்ரீட் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஃபைனலாக அந்த சாரி கேட்டது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே என் மேலே தான் தப்பு, நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து க்ளோஸ் பண்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை க்ளோஸ் பண்ணணும், ஏன்னா அவங்க மேல தான் ஃபுல் தப்பு இருக்கு, அவங்க போய் தப்பா பேசியிருக்காங்க அப்படின்னும் போது கமருதீன் வந்து சொல்றான், நான் எங்க தொட்டேன்னு வந்து கமருதீன் பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம தொட்டது கூட ஒரு மேட்டர் இல்லை, ரெண்டு பேரும் பிடிச்சிதானே பேசணும், பிடிச்சிதானே பழகணும் அப்படின்றான். ஸோ அது வேலிடான பாயிண்ட். இங்க என்னன்னா இது ஒரு கழுசடை இது ஒரு கழுசடை, ரெண்டும் சேர்ந்து ஒரு கண்டென்ட் ஒன்று கொடுக்குதுல, அதை பார்க்கும்போது ரொம்ப கன்றாவியா இருக்கு. இந்த டாபிக் இந்த அளவுக்கு பேசவே கூடாது. கமருதீனுக்கும் அதை பத்தி அறிவு இல்லை. அதாவது ஓகே இதை வந்து இவ்வளவு ஒரு இஷ்யூவா மாத்திரமே வீட்டுக்குள்ள எல்லாம் பாக்குறாங்களே அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு அறிவே இல்லை. அதே மாதிரி பார்வதிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தனை பத்தி பின்னாடி பேசுறமே, அதாவது அவங்க கூடயே பழகிட்டு அவங்க கூட ஒரு சின்ன சண்டை வந்தோன்னா டக்குன்னு அவனை வந்து ஃபுல்லா காலி பண்றமே அப்படின்றது பேசிக்கா ஒரு இது இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா பார்வதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் இந்த டாபிக் அப்படியே முடிச்சு வச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த அமித் வந்து பார்வதி கிட்ட ஒரு விஷயம் சொன்னல, அது என்னன்னா பார்வதி இந்த மாதிரி நீ வந்து உன்னோட கேம் எல்லாம் ஓகே, நீ ரியலா இருக்கன்ற, நீயா இருக்கிறது மட்டும் மேட்டர் இல்லை, நம்ம எப்படிப்பட்ட நீயா இருக்க அப்படின்றது ஒரு விஷயமும் இருக்குது. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்கும், நம்ம கிட்ட ஏகப்பட்ட நெகட்டிவ் சைட்ஸ்லாம் இருக்கும். அது எதுல நல்ல சைடோ எது பெஸ்ட் வெர்ஷனோ அந்த பெஸ்ட் வெர்ஷனை தான் இங்கே காமிக்கணும். ஸோ அதை விட்டுட்டு நானா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவ் எல்லாத்தையும் நீ காமிச்சிட்டு இருந்தனா மக்கள் எப்படி ஒன்று ஏற்றுப்பாங்க? ஓப்பனாக சொல்லிட்டாரு, அது வந்து சுத்தமாக நல்லா இல்லை, ரொம்ப கேவலமாக இருக்கு. கனியக்கா துணி எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்றாங்க, ஒன்று நீ கொடுக்க முடியாது சொல்லியிருக்கணும், இல்லை நீ எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அங்கே
அங்கே கீழே போட்டு ஒரு மாதிரி ஆட்டிடியூட் ஒன்று காமிச்சிட்டு வரல, அது ரொம்ப கேவலமாக இருக்குன்றாரு. க்ளீனாக அவர் சொன்ன வார்த்தைனா உடல் மொழி இருக்கு, நீ வார்த்தைகள் 20% தான், மிச்சம் எல்லாம் உடல் மொழி தான், உன்னோட உடல் மொழி ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, ஆமா விஜய் சேதுபதி அவரும் வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி நான் இந்த மாதிரிலாம் பண்றது வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அதை சேஞ்ச் பண்ணணும், ஆனா என்ன பண்றது இதுதான் நான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு புரியல. அதாவது பார்வதியை கடவுளே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து கற்றுக் கொடுத்தாலும் பார்வதி வந்து கடைசியில் நீங்க கற்றுக் கொடுக்குறது அந்த அளவுக்கு சரியில்லைங்க, நான் நானாவே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க போல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து அவங்க என்ன சொல்றாங்க, நான் இதுதான் ரியல், நான் இப்படி தான் இருப்பேன், துருன்னு தான் இருப்பேன், இந்த மாதிரி தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு என்னோட பாடி லாங்குவேஜே இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அமித் என்ன சொல்றாரு, அப்படி இருந்தா அதை கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி உன்னோட பெஸ்ட் வெர்ஷன் நீங்க காமி, சும்மா போயிட்டு ஒரு டேபிள்ல உட்காந்துட்டு இங்க உட்காந்துட்டு இங்க உட்காரவா அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை போறல, அது உண்மையிலே சகிக்கல. ஏன் கத்தி கத்தி, அதாவது நீ சண்டை போறது உங்ககிட்ட பாயிண்ட் இருக்கு, உங்ககிட்ட வந்து பேச்சு திறமை இருக்குது, ஆனா பிரச்சனை என்னன்னா நீ எடுக்கிற விஷயம், இதை தான் நம்மளும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு, ஓகேங்களா, கமருதீன் மாதிரி இல்ல, பார்வதி கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா அவங்க பிரச்சனை பண்றாங்கல்ல எல்லாமே பாத்தீங்கன்னா சில்லற மேட்டரா இருக்கும். அதாவது கோர்ட்டுக்கு இந்த பக்கம் நீங்க சொன்னா நான் இங்க தான் இப்ப என்ன பண்ணுவேன், இங்க தான் நீங்க இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னுவாங்க. இல்லை கிச்சன் டேபிள் ஏறி உட்காந்துட்டு அதெல்லாம் இறங்க முடியாது என்ன பண்ணுவேன், நான் இப்படி தான் ஏறி உட்காருவேன் அப்படின்வாங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஆப்வியஸாக ஆடியன்ஸுக்குமே பிடிக்காது நீ பண்ணுறது, என்னடா இது ஒரு சின்ன விஷயம், இதை எடுத்து இந்த பொண்ணு இந்த அளவுக்கு அவங்கள வந்து இது பண்ணதுன்னா உன் மேலே தான் நெகட்டிவ் வரும், ஸோ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கிளியர் அட்வைஸ் வந்து அமித் வந்து கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி சில சீசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு கண்டஸ்டன் வந்தால் வெளியே நடக்கிறத மோஸ்ட்லி உள்ள ரிவீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த சீசன் அந்த சீனே கிடையாது. அதாவது நீங்கள் போய் எல்லாத்தையும் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னாலாவது அவனுக்கு திருந்துறானுங்களான்னு புரியுதுங்களா? பிக் பாஸ் டீமோட தாட் என்னன்னு, நீங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுங்க, நீங்கள் ஓப்பன் பண்ணி சொன்னாவது அவனுக்கு திருந்ததுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த சான்ஸ் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். திவாகர் கிட்ட இந்த ரீல்ஸ்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி திட்டின்றதால திருப்பி நைட்டும் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. ஸோ அதுதான் சொல்கிறேன், பேக் டு தி ஃபார்ம். நான் அதாவது இன்னைக்கு காலையிலேருந்து பாருங்களேன் கண்டென்ட் கொட்டுன்னு கொட்ட போது. ஆக்சுவலாக திவாகர் ஒரு விஷயம் சொன்னார், அதையும் இதில் மென்ஷன் பண்ணுறேன். என்னன்னா இந்த மாதிரி நம்ம ஓவராலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே கொந்தளிக்க போகுது, நடிப்பு அரக்கனே இந்த மாதிரி வெளியே படிக்க வச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாப்புல. ஏன்னா அந்த ஒரு டாஸ்க் கொடுத்து, அதாவது திவ்யா கணேஷும் அமித்தும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் சூஸ் பண்ணாங்களே, ஸோ அந்த 2 பேர் வந்து வெளியே போகணும், வெளியே போய் படுக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னாங்களே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்கல் சீக்கிரம், அப்புறம் இவரு திவாகர், சுபிக்ஷா, இன்னொருத்தங்க யார் அரோராவா சம்திங் ஒரு 4 பேர் பார்த்தீங்கன்னா வெளியே படுக்கணும்ட்டாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியே படுக்கும் போது திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் சொல்லிட்டு இருக்காரு, என்ன இந்த மாதிரி வெளியே படுக்க வச்சிட்டாங்க, நடிப்பாருக்கனே வெளியே படுக்க வச்சிட்டாங்க, தமிழ்நாடே ஸ்தம்பிக்க போகுது அப்படின்னு. நம்ம கொஞ்சம் ஃபன்னாக, நான் சீரியஸில் சொல்கிறேன், அதை பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல. இந்த மாதிரி வருஷன் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் ஒரேடியாக ரீல்ஸ் பண்ணதான் விஜய் சேதுபதி கழுவி ஊற்றினாரு. எனக்கு தெரிஞ்சு திவாகர் நிறுத்த போகிறது இல்லைங்க. ஏன்னா இன்பில்டாக ஊர்னது அந்த கோவப்படுறதாகட்டும், எதிர்த்து பேசுறதாகட்டும், அதாவது ஒருத்தவங்களை பேச விடாமல் இருக்கிறதாகட்டும். அமித் கூட நேற்று அட்வைஸ் பண்ணியிருந்தார் திவாகருக்கு. ஆனால் அவர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா திருப்பி எதிர்த்து தான் பேசிட்டு இருந்தார். அவர் ஒருத்தவங்களை பேச பண்றாருல, அது வந்து நேச்சர். பார்வதி எப்படி என்னோட பாடி லாங்குவேஜ் இதுதான் நான் அப்படின்ற மாதிரி மாற்ற முடியாதுன்றாங்களோ, அதே தான் பார்த்தீங்கன்னா திவாகருக்கும். அதுதான் அவரோட கேரக்டர், அவ்வளோதான். முடிஞ்சா ஒரு தூக்கி வெளியே போடுங்க, இல்லைனா வீட்டுக்குள்ள இருக்க வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அழகு பாருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாமினேஷன் எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம தான் சூஸ் பண்ணணும் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது, யார் வந்து இந்த வீட்டுக்குள்ள இருந்தால் கேமை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க, இவனுங்களா இருந்தால் வந்து ரொம்ப சப்பையாக போகும். அதாவது நம்மளுக்கு பிடிக்காத தாண்டி இந்த வீட்டுக்குள்ள மிச்சருங்க அதிகமாக இருக்குல்ல, அந்த மிச்சருங்களை ஃபர்ஸ்ட் வெளியெடுக்கணும் அப்படின்னு நம்ம தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களாவது பிடிக்காத ஒரு விஷயத்தை கண்டென்ட் ஏதாவது பண்ணியாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஓரளவுக்கு அது ரொம்ப எங்கேஜிங்காக போகுது, நல்ல ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் போகுது. ஆனால் மிச்சர் சாப்பிட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்கானுங்களா, அவனுங்களால ஒரு யூஸ் இல்லை, ஷோவும் நல்லா போக மாட்டுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, பார்க்கறதுக்கு நம்மளுக்கும் நல்லா இல்லை. அது மாதிரி சம்பளத்தை மட்டும் வாங்கிக்கணும், நல்லா ஜம்முன்னு உட்காந்துட்டு போயிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ரம்யா ஜோ. ஸோ ரம்யா ஜோலாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் ஒன்றும் இல்லை, ஒன்லி பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு. நேற்று அரோரா சொன்னாங்களே டப்பு, அதாவது சொன்னாங்களே பைசாக்கு மட்டும் தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் ரம்யா ஜோவும் பைசாக்கு தான் வந்தாங்க. அதனால ரொம்ப சேஃபாக இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எனிவேஸ் கடைசியில் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்கள தூக்குறதும் உள்ள வச்சுக்கிறதும் நம்மகிட்ட தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் உங்களோட கருத்து என்ன மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி பார்வதி வந்து இவ்வளோ அட்வைஸ் நேற்று திவ்யா கணேஷ் ஓப்பனாக சொல்லிட்டாங்க, எல்லாத்தையும் என்கிட்ட வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கே நீ ரிவீட் அடிக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திருப்பி என்கிட்டயே சண்டை வரேன்னா எனக்கு நீ சண்டை போறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா திருப்பி அதே மாதிரி நீ கத்திக்கிட்டு ஒரு மாதிரி பஜாரி மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கனா அது உனக்கு தான் கெட்ட பேரு அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே சண்டை போறதா இருந்தா கூட போட்டுக்கோ, அது பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. இவ்வளோ அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு வந்திருக்கு. எல்லாத்தையும் கேட்டுட்டு பார்வதி திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த கேரக்டர் திருந்தவே திருந்தாது அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.